அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேசராசிக்கார அன்பர்களே, மேஷம் அப்படின்னாலே இவங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அடுத்தவர்களை நம்பி அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தை மனப்பான்மை கொண்ட ரொம்பவே இலக்கு குணம் உடையவர்கள்னா அது இந்த மேசராசிக்காரர்கள் தாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு விஷயத்தையுமே சரிங்க தனியா ஒரு முடிவெடுத்து வாழ்க்கையில எதையுமே செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு தைரியம் இல்லாம இல்லைங்க, தைரியம் வானத்தை விட ரொம்ப பெரிய அளவுல சிறந்த அளவுல இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவங்களுடைய குடும்பத்தார்கள், இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம பேச்சை கேட்காம இவன் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயம். அப்படி இப்போ இருப்பதனாலே இந்த மேசராசிக்காரர்கள் என்ன செஞ்சாலும் சரிங்க, வீட்டுல கேட்டு அவங்களுக்கு சரியானதை கேட்டதுக்கு அப்புறமா தான் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுவாங்கங்க. ஆனா மனசுல 1000 குழப்பங்கள், 1000 கேள்விகள் இவருடைய மனசுல எழுந்துகிட்டே தாங்க இருக்கும். யார் என்ன சொன்னாலும் சரிங்க, நேர்மையின் பக்கம் நிற்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள். இவங்களுக்கு இந்த பொய் பித்தலாட்டம் அப்படின்னாலே செம்ம கோவம் வந்துடும் தான் சொல்லணும். இவங்ககிட்ட போய் யாராச்சும் எனக்காக இதை நீ பண்ணு அப்படின்னு சொன்னா கூட, உனக்காக நான் ஏன்பா பொய் சொல்லணும், எனக்கு அது தெரியவே தெரியாது, எனக்கு செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேசராசிக்காரர்கள் அன்பு அன்பு அப்படின்னாலே மேசராசி அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் யாரும் என்னன்னா பார்க்க மாட்டாங்கங்க. கஷ்டப்படுறாங்கன்னா உதவி செய்வாங்க, கஷ்டம் படுறாங்க கண்ணீர் விடுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் இருக்கணும்னு எப்பவுமே முடிவு செய்யக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மேசராசிக்காரர்கள் தாங்க. என்னதான் இந்த மேசராசிக்காரர்கள் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றது காரணமே, இவர்கள் வாழ்க்கையில இவர்களுக்கு எதிர்பார்த்த அந்த அன்பு பாசம்னு எங்கேயுமே கிடைச்சது கிடையாதுங்க. இன்னைக்கு வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில நித்தம் கஷ்டம் நித்தம் பிரச்சனைன்ற ஒரு வாழ்க்கையில் தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு மாற்றத்துக்கான ஏற்பான ஒரு விஷயமா அமைய போகுதுங்க இந்த மேசராசிக்காரர்களுக்கு. இவர்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த சின்ன சின்ன துன்பங்களும் நீங்க போகுதுங்க. ரொம்ப காலமா ஒரு வாழ்க்கை மாறிவிடும், இந்த ஒரு வாழ்க்கைக்காக தான் அப்படின்ற மாதிரி நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எந்த அளவுக்கு வாழ்க்கை மாறப்போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? நான் சொல்றேங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போறீங்கன்னு. அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும், இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அப்பதான் ஒன்னைக்கொன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். மேஷ ராசிக்கார அன்பர்களே, அன்பு அப்படின்ற ஒரு 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 விஷயத்துக்கு மறு உதாரணமே அது நீங்க தான். அப்படிப்பட்ட அன்பு உங்களுடைய வாழ்க்கையில இனி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கிடைக்க போகுதுங்க. இவ்வளவு நாட்கள் இந்த மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில அன்புக்காக போராடிய நாட்கள் தாங்க ரொம்ப அதிகம். ஏன்னா இன்னைக்கு அன்பு கிடைச்சிடும், நமக்கு பிடிச்சவங்க இன்னைக்கு நம்ம கூட வந்துருவாங்க, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அவங்க நம்ம கூட இருப்பாங்க, நம்மளுடைய கஷ்டங்களை பகிர்ந்துப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டாங்க இந்த மேசராசிக்காரர்கள். ஆனா நிஜத்துல நடந்தது என்னன்னா, இவங்க கஷ்டப்படும் போது பார்த்து சிரிச்சாங்க, மற்றவங்க முன்னாடி இவங்களை அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. நீ எல்லாம் நிம்மதியா இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாங்க. இந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு நாள் கூட ஒரு ஒரு விதமான சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாற்றுதல் ஏற்படுத்தக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனி சந்தோஷத்தினுடைய உச்சக்கட்டத்துக்கு செல்வீங்க இந்த மேசராசிக்காரர்கள். மேசராசிக்காரர்கள பல இடங்கள்ல பழி போட்டு இவங்க ஒரு குற்றவாளி, இவங்க ஒரு ரொம்ப மோசமானவங்கன்னு எல்லாரிடம் முன்பும் நம்ப வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்களால அதை மாற்ற முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு கஷ்டம், அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து இவர்களுடைய வாழ்க்கையை நீங்கி ஒரு மாற்றத்தையும் ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு விஷயமாகவும் இவர்களுடைய வாழ்க்கையில அமைய போகுதுங்க. முன்னாடி இவர்களுடைய வாழ்க்கையில செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே திருத்தி கொள்வதற்கான வாய்ப்பு இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்குங்க. முன்னாடி அதிர்ஷ்டமே இல்லை, நான் ஒரு அதிர்ஷ்ட கட்டுறவன், துரதிர்ஷ்டாலி, என்னாலதான் இவங்க எல்லாத்துக்குமே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே தனக்குத்தானே புலம்பிக்கிட்டு மனசுக்குள்ள வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட வேதனைப்பட்ட விஷயங்கள்ல இருந்து ஒரு ஒரு மாற்றத்துக்குமான ஏற்ற நாட்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது உங்களுடைய குடும்பத்தார்களும் இல்லை உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்ற போது அவர்கள் கூட உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. எதுக்குன்னா, சே உங்களை கூட்டு போவா, இவனால நமக்கு எப்பவுமே கஷ்டம்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே உங்களை அவர்கள் கண்டுக்கவும் மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குன்னா அந்த இடத்துக்கு கூட்டு கூட போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலேருந்து மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க.
முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த கனவுகள் என்பது இனி நிஜமாக போகுதுன்னா நீங்க நம்புவீங்களா? நிஜமாவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இவ்வளவு நாள் ஆசைப்பட்ட அந்த கனவு நிஜமாக போகுதுங்க. ரொம்ப காலமா நீங்க மற்றவங்க முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட அசிங்கங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி சந்தோஷம் என்பது ஏற்பட போகுது. இன்னைக்கு வரைக்குமே இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் என்னை மதிக்க மாட்டாங்க, பிள்ளைகள் என் கூடவே இருக்க மாட்டாங்க, என்னை வெறுக்கிறாங்க என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள 1000 கஷ்டங்கள் 1000 வருத்தங்களை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள். எந்த ஒரு விஷயத்தினாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாங்க. ஆனா பிள்ளைன்ற வரும்போது இந்த மேசராசிக்காரர்களால எதுவுமே செய்ய முடியாது. பிள்ளைகள் மேல அவ்வளவு அன்பு, அக்கறை, பாசம். ஏன்னா தாம் பிள்ளைகளுக்கு என்னுடைய அப்பா அம்மா தான் எனக்கு அன்பு, ஆசீர்வாதம், பாசத்தை எதுவுமே கொடுக்காம விட்டாங்க. ஆனா அதே தப்ப நான் செஞ்சா எப்படி சாமி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு எப்பவுமே தன்னுடைய பிள்ளைகளுக்காக எதினாலும் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தவர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவர்களுடைய பிள்ளைகள் இவங்களுக்கு மதிப்பும் மரியாதை எதுவுமே கொடுத்தது கிடையாதுங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய அந்த மதிப்பும் மரியாதையும் முழுவதுமாக பெறக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது இந்த மேசராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப காலமா ஒரு எதிர்பார்த்த வேலைக்காக தேடிருப்பாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட அந்த எதிர்பார்த்த வேலை என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாகும் அது அமையுங்க. படிப்பு வராம கஷ்டப்படக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இனி படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி நீங்க யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா உங்களுடைய படிப்புன்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல உங்களுடைய பிள்ளைகள் சிறந்து வழங்குவாங்க. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில காமிச்சிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். ஆனா இனி அப்படிப்பட்ட ஏமாற்றம் என்பது இல்லாத அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. உங்களுடைய வாழ்க்கையை இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றத்தை உங்களுடைய பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லைங்க, முந்தி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்கக்கூடிய அமைப்பினை இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க பார்ப்பீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி மற்றவர்கள் முன்பு நீங்க யாருன்றதை நிரூபிச்சு ஒரு வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு. மேசராசினுடைய வாழ்க்கையில சில நாட்கள் மனசுக்குள்ளேயே வச்சிருந்த வருத்தங்கள் திருத்திக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகள் என்பது இனி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுதுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்குமே பல பேரை நம்பி வாழ்க்கையில ஏமாந்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை மேசராசிக்காரர்கள் வாழ ஆரம்பிப்பார்கள். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே நீங்க இந்த செல்வ பிரச்சனைனால தினமும் ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, தினமும் இவங்கள வாழ்க்கையில செல்வத்தினுடைய அந்த ஒரு கஷ்டங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த செல்வ கஷ்டத்தினால யார்கிட்ட உதவி கேட்கன்றது தெரியாம, யார் நமக்காக நிப்பாங்கன்றது தெரியாம ஒவ்வொரு நாளுமே தன்னைத்தானே வருத்திக்கிட்டு அழுது கஷ்டப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் என்றால் அது இந்த மேசராசிக்காரர்கள் தான். அப்படிப்பட்ட மேசராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த செல்வத்தினுடைய கஷ்டங்கள் என்பது ஒரே நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு இந்த செல்வத்தினுடைய பாதிப்புனால கஷ்டப்பட்டீங்களோ அந்த பாதிப்புகள் என்பது முழுவதுமாக, புரியுதுங்களா, முழுவதுமாக காணாம போக போகுதுங்க. நீங்க எதிர்பார்த்தது போல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில காணக்கூடியதாக அமைய போகுதுங்க. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்ச தவறுகளை கூட இனி திருத்திக்காதற்கான வாய்ப்புகள் என்பது கட்டாயமா கிடைக்குங்க. மற்றவர்கள் முன்பு நீங்க யாருன்றதை நிரூபிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அமைய போகுது. இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் இந்த மேசராசிக்காரர்கள் பயப்படணும், கவலைப்படணும்ன்ற அவசியமே இருக்காதுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி நடப்பது எல்லாமே நிஜமாக இருக்கும். கனவுகள் இது நாள் வரைக்கும் நீங்க பறந்திருக்கலாம், இது நடக்கும் அது நடக்கும்னு நினைச்சு யோசிச்சிருக்கலாம், நிறைய ஆசைப்பட்டிருக்கலாம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள்ல முக்கால்வாசி பேர் எப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை விட தன்னுடைய கனவுல நடக்கக்கூடிய விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப அர்த்தமற்ற ஒரு விஷயம்தான். ஆனா அவங்களுக்கு அதுலயாச்சும் சந்தோஷம் கிடைக்கின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக எப்போதுமே கனவு நம்புவாங்க ரொம்ப அதிகமா. இந்த ஒரு விஷயம் நடக்கும்பா அப்படின்னு. ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி நிஜ வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்க இனி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் போராட வேண்டாம். தைரியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது கிடைக்குதோ கிடைக்கலையோன்னு தைரியமா இருந்தாலே போதுங்க. அதுவும் இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்து சரிங்க, பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்கும் சரிங்க, நீக்கி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்ச அந்த ஒரு வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு நினைச்சது போல் அமைவதற்கான அந்த சூழ்நிலையை உங்களுடைய தெய்வம் முருகப்பெருமான் கொடுக்க போறாங்க. தைரியமா இருங்க. ஏன்னா இந்த மேசராசிக்காரர்கள் நிறைய நேரத்துல பயப்படுவாங்க. காரணம் தன்னுடைய குடும்பத்தார்கள் செய்யக்கூடிய அந்த தேவையில்லாத குழப்பம் வாங்கக்கூடிய வேலைகள்.
அப்படிப்பட்ட குழப்பமாக்கக்கூடிய வேலைகளிலிருந்து முழு விதமான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறாங்கன்ற போது நீங்க ஏன் பயந்து கவலைப்பட்டு கூச்சமா இருக்க போறீங்க? தைரியமா இருங்க. இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மாற்றங்கள் இனி உடனடியா ஒரே நாட்கள்லயே உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைச்சு மற்றவங்க முன்னாடி நீங்க யாருன்றதை நிரூபிச்சு ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுவீங்க. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். மேசராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தையாவது இனி வரக்கூடிய காலங்களையாவது கிடைக்கட்டும். சந்தோஷமா இருப்ப வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நம்பிக்கையா இருங்க, தைரியமா இருங்க, நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.